உங்கள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு கௌரிசங்கர் அவர்கள் இந்த அஞ்சப்பர் ஹோட்டலை எடுத்து இதற்கு நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு எனது முதற்கண் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எம்ஜிஆர் என்று சொன்னாலே அவர் வீட்டுக்கு போனாலே வயிறார சாப்பிடலாம். அதான் அவருடைய போரூர் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு சென்றால், ராமவரம் தோட்டத்துக்கு சென்றால் சாப்பிடாதவர்கள் யாரும் இல்லை. அதுதான் அவருடைய இது. அதுக்கு சரியாக இங்கே அஞ்சப்பரில் ஒரு எம்ஜிஆர் ஹாலை உருவாக்கி அதுவும் அன்லிமிட்டெட் பிரியாணியை போடக்கூடிய அந்த ஒரு திட்டம் உண்மையிலேயே எம்ஜிஆருக்கு ஃபிட்டிங் ரிப்ளையாக அவரது கனவுகளை நனவாக்கக்கூடிய, பசிக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு திட்டத்திற்கு எம்ஜிஆர் ஹால் என்று வைத்தது மிகவும் பொருத்தம். அது மிகவும் பிரமாதம். அதற்கு வாழ்த்துகிறேன். 40 வருஷம் கழித்து எம்ஜிஆர் இறந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, 37 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆரை நினைவு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு உண்மையிலேயே நான் கௌரிசங்கர் அவர்களை பாராட்டுகிறேன். ஏன்னா நாங்கள் படித்து வர்ற காலத்தில் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா அது எம்ஜிஆர் தான் இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் திரு மூவி படத்தின் மூலமாக, அவரது பாடல்கள் மூலமாக, அவரது கருத்துக்கள் மூலமாக எம்ஜிஆர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். எம்ஜிஆர் எத்தனையோ தலைவர்களை உருவாக்கியிருக்கார். அதில் ஒரு தலைவர் தான் கௌரிசங்கர் அவர்கள். அது இந்த காலத்து இளைய தலைமுறையும் எம்ஜிஆர் இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலே அதுவும் எனக்கு சாதிக் பாஜா திடீர்னு போஸ்ட் அனுப்புனோன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா நார்மலாக இந்த மற்றது தான் இருக்கும். பட் எம்ஜிஆர் படத்தை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில் கலாம் சார்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் தான் என்னுடைய முதல் குரு, நீங்கள் 2வது குரு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். எம்ஜிஆர் இப்போ ராமவரம் தோட்டத்துக்கு அப்துல் கலாமை கூட்டி சென்று அவரை கூட்டி போய் அந்த காது கேளாதவர், வாய் பேசாதவர் பள்ளிக்கு அழைத்து சென்று அப்துல் கலாம் அழைத்து சென்று அங்கு கலாம் சாரை எம்ஜிஆரை பற்றி அங்கே பேசினார். அந்த மாணவர்களோடு, அந்த காது கேளாத வாய் பேசாத மாணவர்களோடு அவர் இருந்த அந்த நிகழ்வு உண்மையிலேயே எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பின்பும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை அவர் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம். உண்மையிலேயே இஸ் இன்ஸ்பிரேஷனல் லீடர். எம்ஜிஆர் இஸ் இன்ஸ்பிரேஷன் லீடர். இன்றைக்கு திராவிடர் கழகம், திமுக எல்லாம் அண்ணா சொன்னார், இதய கனி, எங்கோ இருந்த கனி என் மடியில் விழுந்தது, தூக்கி நான் இதயத்தில் வைத்துக் கொண்டேன், இதய கனி என்று சொன்னார். அதுபோல் அப்படிப்பட்ட ஒரு திராவிட இயக்கத்திற்கு சொந்தக்காரரான எம்ஜிஆர் அவர்கள் பெயர் கத்தாரிலே உலகுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் திரு கௌரிசங்கர். உண்மையிலே நான் மனதார பாராட்டுகிறேன்.